அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மொழி முதல் எழுத்துக்கள். சொற்கள் எழுத்துளிகளால் ஆனவை. அவை நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்துளிகள் காரணமாக அமைகின்றன. சொற்களின் புணர்ச்சியில் முதற் சொல்லின் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. அவை அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்கள் எவை என்பதை அறிய முடிகிறதா? இப்போ இந்த இத்தனை சொற்களில் காவிரி, பாவை, கோதை இது மட்டும்தான் தமிழ் சொற்கள். மற்ற சொற்கள் தமிழ் சொற்கள் கிடையாது, பிறமொழி சொற்கள். எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிறமொழிக்கு உரியவை எவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். மொழி முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்து 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துனா உங்களுக்கு தெரியும், அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அந்த மாதிரி அந்த எழுத்துக்களை 12 எழுத்து மொழிக்கு முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துகளோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே மொழிக்கு முதலில் வரும். இப்போ இக்கு, இச்சு, இஞ்சு அந்த மாதிரி ஆரம்பிக்கிற எழுத்து மொழிக்கு ஒரு சொல்ல முதல்ல ஆரம்பிக்காது. அதாவது உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக தான் சொல்லின் முதல்ல வரும். மெய்களில் கா, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, ப என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். அதில் ஞனம் என்ற சொல்லும் மட்டும் ஞா வரும். இப்போ இந்த எழுத்துக்கள் தவிர மற்ற இருக்க 8 சொற்களும் 8 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல வராது. அது இடையில மட்டும்தான் வரும். இப்போ எக்குன்னு இருக்குன்னா இக்கு சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து மொழிக்கு முதலிலோ இறுதியிலோ வராது. இப்போ குரல் என்ற சொல், இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அதை பிரித்து பார்க்கும்போது மொழிக்கு முதல்ல இருந்தால் மெய்யெழுத்து முதல்ல வருவது நம்ம பார்க்கலாம். இப்போ குரல் என்ற சொல்லை பிரித்து பாருங்க. கு, இக்கு ப்ளஸ் உ, ரா இற்று ப்ளஸ் ஆ, இல். இப்படி பிரிக்கும்போது சொல்லின் முதலில் உள்ள கு உயிர்மெய் எழுத்தை இக்கு ப்ளஸ் என உ பிரிக்கும்போது இக்கு என்ற மெய்யெழுத்தை சொல்லின் முதல்ல வர பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே பார்த்தது புள்ளி வச்ச எழுத்து மொழிக்கு முதல்ல வராதுன்னு பார்த்தோம். ஆனால் உயிர்மெய் வடிவில் எக்குன்னு வரும்போது அது புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் முதலில் பெற்று வருது. இப்போ ஞான்ற எழுத்து மெய் விதம் என பொருள் தரும். ஞனம் என்னும் சொல் மட்டுமே இதில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. ஆ, இ, உ என்னும் சிற்றெழுத்து ஒன்றும் ஏ, யா என்னும் வினா எழுத்து ஒன்றும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் என்று வரும். ஆனால் இப்போ தற்காலத்தில் பயன்பாட்டில் அரிதாக தான் இருக்கு. உங்கனம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியத்தில் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழில் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வராங்க. ஆனால் நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது, வழக்கில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பாருங்கள், உயிரெழுத்து 12, அந்த மெய் எழுத்து 10, மொத்தம் 22 எழுத்து மட்டும்தான் மொழி முதல் எழுத்துக்கள். இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கானவே அன்றி பேச்சு மொழிக்கானவே அல்ல. இந்த எழுத்துக்களை தவிர மிச்ச எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா அது தமிழ் மொழி சொற்களாக இருக்காது, பிறமொழி சொற்களாகவோ ஒலிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கின்றன. சொல்லுக்கு முதலில் வராத மெய்யெழுத்துக்கள்.
இந்த 8 மெய்யெழுத்துக்கள் வந்து மொழிக்கு வந்து முதலில் வந்து வராதுன்னு பார்த்தோம். அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து குறிக்கும்போது முதலில் வரும்போது டா என்னும் எழுத்து, நா என்னும் எழுத்து இந்த தனித்து குறிப்பிடும்போது இப்போ அந்த எழுத்தை வந்து தனியாக சொல்கிறோம். டா, கா, டகர வரிசை, ககர வரிசை அப்படி சொல்லும்போது வந்து அது வந்து மொழிக்கு வந்து முதலில் வந்து வரும். இதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் மொழி பேசும் மக்கள் வந்து பிறமொழி பேசுகிறவர்கள் வந்து கலந்து பழகி வாழ்ந்துட்டாங்க. அவ்வாறு அவர்கள் வந்து பழகும்போது வந்து பிறமொழி சொற்களையும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு வந்து பல தரப்பட்ட மன்னர்கள், பலதரப்பட்ட மக்கள், பல்வேறு நாட்டு அரசர்களால் வந்து இந்த நிலப்பகுதி வந்து ஆளப்பட்டது. அதனால் வந்து மொழி கலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு நிறையா. அப்படி பேச்சுவாக்கில் தமிழ் மொழியில் நுழைந்த பிறமொழி சொற்கள் பலவும் தமிழ் மொழியில் பயன்பெற்று உள்ளன. அவற்றை தமிழ் மக்கள் பயன்படுத்துகின்றனர். அப்படிப்பட்ட பிறமொழி சொற்களை ட, ந, ர, ல, ர என்னும் 5 மெய்யெழுத்துக்களும் முதலில் வந்து வருகின்றன. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து ராமன், லலிதா அந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட யாராவது ராமன் கூட இருக்கலாம். ராமன், ராமர், ராதா அந்த மாதிரி பெயர்கள். இப்போ அவை வந்து ரா வந்து மொழிக்கு முதல்ல தான் வருது. கேட்டு வந்து தமிழ் படுத்தும்போது வந்து என்ன செய்வாங்கன்னா ஈன்ற எழுத்து வந்து முதல்ல வந்து சேர்த்துக்குருவாங்க. இப்போ இராமர் இந்த எழுதும்போது வந்து ஒரு சிலர் எழுதும்போது பார்க்கலாம் இராமர்னு எழுதுவாங்க. ராகவன், லட்சுமணனுக்கு வந்து இலட்சுமணன் அந்த மாதிரி எழுதுவாங்க. லாபம் இலாபம் அந்த மாதிரி வந்து எழுதுவாங்க. ஆனால் பேசும்போது வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ராமர்னா ராமர், லட்சுமணன் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.